Hi students, next exercise 5.3 ல 12th sum பார்க்கலாம். Question பாருங்க, find the equation of a line whose intercepts on the axis are given below அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அதோட இன்டர்செப்ட், அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது வந்து டூ இன்டர்செப்டோட ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம், செகண்ட் ஒன் வந்து ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து 4, ஒய் இன்டர்செப்ட் -6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்டர்செப்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்டர்செப்ட் எக்ஸோட இன்டர்செப்டை ஏனும் இந்த ஒய்யோட இன்டர்செப்டை பின்னும் எடுத்திருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன்றை ஏ, செகண்ட் ஒன்றை பின்னு மென்ஷன் பண்ணுறோம், ஏ பி. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம்முக்கும் இந்த வேல்யூவை ஏன்னு எடுத்துக்கிறோம், செகண்ட் வேல்யூவை பின்னு எடுத்துக்க போகிறோம். டூ இன்டர்செப்ட்ஸ் ஆர் கிவன். ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டூ இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏபிங்கிறது நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அதாவது ஏபிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ -6 அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம், அதாவது டூ இன்டர்செப்ட் இருந்ததுன்னா அதுக்கான ஃபார்ம் பார்த்திங்கன்னா x/a + y/b = 1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்மில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் அப்ளை பண்ண போகிறோம். சரியா? எப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு x/a, ஏவோட வேல்யூ 4. ஸோ அதனால் இங்கே 4 அப்ளை பண்ணிடுங்க. அதாவது இங்கே ஏங்கிற இடத்துல 4 அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் y/b, பிங்கிற இடத்துல இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா -6. ஸோ அந்த -6ஓட வேல்யூ பியோட வேல்யூவை -6ன்னு ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அதாவது இது எப்படி இருக்குன்னா x/4 ப்ளஸ் y/-6 தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அதாவது இங்கே வந்து இந்த டினாமினேட்டர் 4 இருக்கிறதுனால இங்கே 6ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணலாம். ஆர் இல்லை நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இப்போ x/4 ப்ளஸ் y/-6 ஈக்குவல் டு 1 தானே. ஸோ 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 4, 6 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 டேபிளில் 2 டைம் 3 டைம். அகெயின் 2 டேபிளில் இது 1 டைம் வரும், 3 வராது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். இப்போது அகெயின் 3 டேபிளில் 1 டைம் கொடுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற நம்பரை ப்ராடக்ட் பண்ணுங்கள். 2 × 2 × 3, 2 2s are 4, 4 3s are 12ன்னு இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு 12 வரணும். ஸோ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ இங்கே கீழே டினாமினேட்டர் 12 வரணும்னா நான் வந்து 3ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறேன். அடுத்து இந்த 6 வந்து 12ஆக சேஞ்ச் ஆகணும்னா 2ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 3x/12ன்னு இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா -2y தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அதாவது இதில் ரெண்டுலேயுமே காமன் டினாமினேட்டர் 12ன்னு வச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ இந்த மைனஸ் வந்து மிடில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூமரேட்டரில் 3x இருக்குது. 3 × x 3x, 2 × y 2y. டினாமினேட்டரில் ரெண்டுமே காமன் டினாமினேட்டர் 12. ஸோ அதனால் அப்படியே காமன் டினாமினேட்டராக எழுதிட்டேன். ஸோ இப்போ இதில் இருக்கிற வேல்யூஸ் பாருங்கள். 12 வந்து டிவைடில் இருந்து ஈக்குவலுக்கு அதர் சைடு போச்சுன்னா மல்டிபிளாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3x - 2y ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 12 வந்து அகெயின் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ இங்கே சப்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ எப்படி கிடைக்கும்னா 3x - 2y இந்த +12 லெஃப்ட் சைடு வந்தால் -12 தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் டூ இன்டர்செப்டோட ஃபார்ம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதுலேயே செகண்ட் ஒன் இருக்குது. ஸோ கிவன் வந்து டூ இன்டர்செப்ட்ஸ். அந்த டூ இன்டர்செப்டை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோன்னா ஃபஸ்ட் ஒன்னை ஏ, செகண்ட் ஒன்னை பின்னு மென்ஷன் பண்ணுறோம். இன்டர்செப்ட் ஃபார்ம் எழுதுகிறோம். x/a ப்ளஸ் y/b = 1. ஸோ ஏங்கிற இடத்துல அதோட -5ங்கிற வேல்யூவை ப்ளேஸ் பண்ணுங்கள். பிங்கிற இடத்துல 3/4 ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டினாமினேட்டரோட டினாமினேட்டர் என்னவாகும்னா நியூமரேட்டருக்கு போயிடும், மேலே போய்க்கும்.
எப்படி இது எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை -5 ப்ளஸ் இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டர், ஸோ நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆகும். 4y டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 5 3 இருக்குது. ஸோ அப்போது நம்ம ஆப்போசிட் டினாமினேட்டரால் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே காமன் நம்பர் கிடையாது, காமன் டேபிள் கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து 3ஆலையும் இந்த வேல்யூவை 3ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுங்கள். இந்த வேல்யூவை 5ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு டினாமினேட்டர் சேம் ஆகும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே 15, இங்கே 3 × 5 15, 3 × 5 15. ஸோ 3 5s are 15 டினாமினேட்டர் போட்டோம். நியூமரேட்டரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3x, இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது, ஸோ அதை மேலே கொண்டு போய்க்கலாம். -3x, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 × 5, ஸோ 20, ஸோ +20 y that is equal to 1ன்னு இருக்கும். இந்த 15-ஐ ரைட் சைடு கொண்டு போங்க, டிவைடில் இருந்து மல்டிப்ளாக சேஞ்ச் ஆகும். ஸோ -3y ப்ளஸ் 20y ஈக்குவல் டு 15ன்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், பட் இங்கே மாற்றி எழுதிட்டேன். இது வந்து எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், -3x. ஓகேவா? ஸோ இது எக்ஸு பாசிட்டிவாக இருக்கணும், ஆனால் இங்கே நெகட்டிவாக இருக்குது. அதனால் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ரைட் சைடு கொண்டு போனோன்னா அந்த -3x என்னவாகும்னா +3x ஆகும். இந்த 20y வந்து ரைட் சைடு போகும்போது -20y ஆகும். அதுக்கடுத்தது 15 அங்கேயே தான் இருக்குது, ரைட் சைடே தான் இருக்குது. தட் இஸ் +15 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம். ஸோ என்னென்ன எழுதியிருக்கோன்னா 3x -20y ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 13. ஃபைண்ட் த இன்டர்செப்ட்ஸ் மேட் பை த ஃபாலோயிங் லைன்ஸ் ஆன் த கோஆர்டினேட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 2 இன்டர்செப்ட்ஸை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னா 2 இன்டர்செப்டை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோன்னா AB, எக்ஸ் இன்டர்செப்ட் A, ஒய் இன்டர்செப்ட் B. அதாவது அதோட ஃபார்ம் x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஏவையும் பியையும் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். 3x -2y ஈக்குவல் டு -6 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. -6 ஈக்குவல் டு 0, அதாவது 3x -2y -6 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த -6-ஐ ரைட் சைடு கொண்டு போகிறேன், அதாவது கான்ஸ்டண்ட்டை ரைட் சைடு கொண்டு போய்க்குங்க. ஸோ 3x -2y ஈக்குவல் டு 6ன்னு இருக்கும். -6 ரைட் சைடு போச்சுன்னா +6ஆக மாறிடும். இப்போ டிவைட் பை 6 கொடுங்க. ஏன் இதை டிவைட் பை 6 கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டினாமினேட்டர் வந்து நமக்கு 6-ஐ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வந்து 1ஆக சேஞ்ச் ஆகும். அதாவது 6-ஐ 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். அங்கே ரைட் சைடில் என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அதால் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 6ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா 3x/6 ஈச் டேர்ம் டிவைடட் பை 6. 3x டிவைடட் பை 6 -2y divided by 6 and that is equal to 6/6 இருக்கும். ஸோ இது 2 டேபிளில் 1 டைம், இங்கே 3 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1 டைம், 1 3s are 3, 2 3s are 6 இருக்கும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் எக்ஸ் இருக்கா. ஸோ அப்போ எக்ஸ் பை டினாமினேட்டரில் 2 இருக்குது. x/2 minus y/3 ஈக்குவல் டு 6/6ஓட ஆன்சர் 1. ஸோ இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/a இந்த ஃபார்மோட கம்பேர் பண்ண போகிறோம். எக்ஸ்க்கு நியூமரேட்டரில் எக்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒய்க்கு நியூமரேட்டரில் ஒய் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் நமக்கு இங்கே இருக்குது. அதாவது இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. நமக்கு சம்மில் எப்படி இருக்கணும்னா ப்ளஸ் இருக்கணும்.
ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு இங்கே டினாமினேட்டரில் மைனஸை சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ இதில் எந்த சேஞ்சஸும் வராது. அதாவது இதை எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு x/2 அப்படியே வச்சுருக்கேன். அந்த மைனஸை நான் ப்ளஸ்ஸாக மாற்றி y டிவைடட் பையில் டிவைடில் இருக்கிற அந்த 3ஐ -3 சேஞ்ச் பண்ணிடுறேன், ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். இப்படி பண்ணுறதுனால இப்போ இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக சேஞ்ச் ஆகும். அதனால் நமக்கு இந்த வேல்யூவில் சேஞ்சஸ் வராது. இந்த பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ் ஆகும். ஸோ அதுக்கு இந்த நெகட்டிவ் கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணலாம். x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1ன்னு. இப்போ எக்ஸ்க்கு டினாமினேட்டரில் எக்ஸ் டிவைடட் பையில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதுதான் நமக்கு ஏவோட வேல்யூ. ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸ்க்கு டிவைடில் ஏவோட வேல்யூ 2ன்னு இருக்குது. ஸோ தட் இஸ் ஏ ஈக்குவல் டு 2. அடுத்து இங்கே ஒய்க்கு டிவைட் பையில் ஒய் இன்டர்செப்ட் என்ன இருக்குன்னா b ஈக்குவல் டு -3ன்னு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஏவோட வேல்யூ 2 அண்ட் b ஈக்குவல் டு -3ன்னு எழுதலாம். ஓகேவா? அந்த லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ, எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ என்ன கிடச்சிதுன்னா 2 கிடச்சிது. அடுத்து ஒய் இன்டர்செப்ட் பி வந்து -3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 4x + 3y + 12 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ லெஃப்ட் சைடு என்னென்ன வச்சுருக்கோன்னா 4x + 3y, கான்ஸ்டண்ட்டை ரைட் சைடு கொண்டு போனோன்னா +12 வந்து ஈக்குவலுக்கு அதர் சைடு -12 சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா -12 டிவைட் பண்ண போகிறோம். -12 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஈச் டேர்ம் டிவைடட் பை -12. அப்போ 4x டிவைடட் பை -12 ப்ளஸ் 3y டிவைடட் பை -12 ஈக்குவல் டு -12 டிவைடட் பை -12ன்னு இருக்கும். ஸோ அதோட ஆன்சர் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் 1. இங்கே வந்து 3 டேபிளில் 1 டைம், இந்த 12 வந்து 4 டைம் கேன்சல் பண்ணலாம். இந்த 4 டேபிள் 1 டைம், இங்கே 3 டைம் கேன்சல் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக என்ன இருக்குங்கிறத எடுத்து எழுதுகிறேன். x/-3 ப்ளஸ் y/-4 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ இன்டர்செப்ட் என்ன, பி என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஏவோட வேல்யூ இந்த -3, பியோட வேல்யூ இந்த -4, அவ்வளோதான். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு -3 எக்ஸ் டிவைடட் பை ஏ, தட் இஸ் எக்ஸ் இன்டர்செப்ட் இது. அடுத்து ஒய் இன்டர்செப்ட் பி, ஸோ அது என்ன இருக்குன்னா b ஈக்குவல் டு -4. இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஏவோட வேல்யூ -3 அண்ட் பியோட வேல்யூ -4. ஓகேவா? இந்த ஆர்டரில் நம்ம ஃபைனலாக எடுத்து எழுதலாம். எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ ஈக்குவல் டு -3 அண்ட் ஒய் இன்டர்செப்ட் பி ஈக்குவல் டு -4ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 14th one, find the equation of a straight line. இங்கே 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1, -4 அப்படிங்கிறது இது பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேஸ் இன்டர்செப்ட்ஸ் விச் ஆர் இன் த ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 இன்டர்செப்ட்டு நமக்கு 2:5, தட் இஸ் ஃபஸ்ட்டு இன்டர்செப்ட் எக்ஸ் இன்டர்செப்ட்னு சொல்லுவோம், அது A ஈஸ்டு B. இங்கே A ஈஸ்டு பியோட வேல்யூ தான் 2:5ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது இல்லாமல் அது வழியாக ஒரு பாயிண்ட் வந்து பாஸ் ஆகுதுன்னு இருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க வேல்யூ A ஈஸ்டு B. இங்கே ஈஸ்டு வந்து நம்ம ரேஷியோ வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு எழுதலாம். அப்போ அது எப்படி எழுதலாம்னா A ஈஸ்டு பிங்கிறத A/Bன்னு எழுதலாம். இந்த A ஈஸ்டு பியை A/Bன்னு எழுதலாம். அதே மாதிரி அப்போ இந்த 2:5 எப்படி எழுதலாம்னா ஈக்குவல் டு 2/5ன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஏவோட வேல்யூ வேணும்னா பியை ரைட் சைடு கொண்டு போங்க. ஓகேவா? ஸோ அப்போ பி இங்கே டிவைடில் இருந்து ரைட் சைடு போச்சுன்னா மல்டிபிள் ஆகும். அப்போது ஏ ஈக்குவல் டு 2/5 நியூமரேட்டரில் பிங்கிறது இருக்கும். அதாவது 2b/5ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஏ வந்து ஃபைன் பண்ணிட்டோம்.
இப்போ நமக்கு தெரிஞ்ச டூ இன்டர்செப்ட் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். டூ இன்டர்செப்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஏன்னா இங்கே டூ இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ரேஷியோஸ் வந்து 2:5 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவோட இதை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா 2b டிவைடட் பை 5ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸ் டிவைடட் பை இந்த ஏங்கிற பிளேஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2b டிவைடட் பை 5ன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் y பை b ஈக்குவல் டு 1ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 5ங்கிறது இந்த டினாமினேட்டரு ஸோ நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடலாம். அப்போது இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 5x டிவைடட் பை 2b ப்ளஸ் y பை bன்னு மென்ஷன் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ எது வரைக்கும் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 5x டிவைடட் பை 2b ப்ளஸ் y பை b ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா 5x டிவைடட் பை 2b ப்ளஸ் y பை b ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு கூட வச்சுக்கோங்க. இதை நம்ம பாயிண்ட் வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே டினாமினேட்டர் 2b இருக்குது, இங்கே வெறும் b தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கோஆர்டினேட்டில் y இருக்கிற இடத்துல 2ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது என்னவா சேஞ்ச் ஆகும்னா நியூமரேட்டரில் 5x ப்ளஸ் 2y டிவைடட் பை 2bன்னு இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2bயை வந்து ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா 5x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2b. ஸோ 2bனே தான் கிடைக்கும். ஸோ அதை 2bன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூ இன்டர்செப்ட் வந்து ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாயிண்ட் என்னென்னா 1,-4. அந்த 1,-4ல் 1ங்கிறது எக்ஸு, அந்த -4ங்கிறது ஒய்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு எப்போவுமே எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட். ஸோ எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட்டை நம்ம இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல 1 ப்ளேஸ் பண்ணுங்கள், ஒய் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே -4 ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ 5 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு -4 ஈக்குவல் டு 2bன்னு இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். 5 இன்ட்டு 1 5, 2 இன்ட்டு -4 -8. ஸோ 5 -8ன்னு இருக்கும். ஸோ 5 -8னா -3, தட் இஸ் ஈக்குவல் டு 2bன்னு இருக்கும். -3 ஈக்குவல் டு 2b. அப்போ b வேணும்னா அந்த 2-ஐ லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, டிவைடில் வரும். அப்போ b ஈக்குவல் டு -3/2 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குங்கிறத அகெயின் இப்போ இது பண்ணுறேன். இப்போ பியோட வேல்யூ -3/2 வரைக்கும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்க சொன்னோம். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து பியோட வேல்யூவை நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பியோட வேல்யூ கொண்டு வந்து நம்ம ஏல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது பியோட வேல்யூ -3/2. ஸோ அந்த வேல்யூவை இப்போ இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஏ வந்து என்னென்னு எடுத்திருக்கோன்னா 2b/5ன்னு எழுதியிருக்கோம். அந்த இடத்துட்ட இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு இங்கே வந்து -3/2 டிவைடட் பை 5ன்னு இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் -3/5ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம், என்னென்னா -3/5. பி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், பி ஈக்குவல் டு -3/2. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூவும், அதாவது ரெண்டு இன்டர்செப்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா
ஃபைண்ட் த ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் வேணும்னா ஃபார்ம் என்ன, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். அந்த இதில் நம்ம இப்போ இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். எப்படி ப்ளேஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். நமக்கு இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்க சொன்னோம்ல, இந்த ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே வெறும் பி தான் இருக்குன்னா பியோட வேல்யூ மட்டும் ப்ளேஸ் பண்ணாலும் ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஈக்குவேஷன் எடுத்தாலும் சரி, இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தாலும் ஓகே தான், ரெண்டும் ஒன்று தான். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த ஈக்குவேஷன் எடுத்தாலும் ஓகே, ஆர் இதை நம்ம சால்வ் பண்ணது தான் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ரெண்டும் ஒன்று தான். இந்த இடத்துட்டு நமக்கு பியோட வேல்யூ மட்டும் ப்ளேஸ் பண்ணால் கூட போதும். பியோட வேல்யூ என்ன இருக்குது, -3/2 ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இதுலேயே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 5x + 2y ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி. பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா -3/2. ஸோ இங்கேனா 2 கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 5x + 2y ஈக்குவல் டு -3ன்னு இருக்குது. ஸோ -3 ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 5x + 2y + 3ன்னு மென்ஷன் பண்ணலாம். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். 5x + 2y + 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். எக்ஸ் இன்டர்செப்ட் ஃபார்மில் அப்ளை பண்ணிங்கனாலும் இதே தான் கிடைக்கும். x பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற இந்த 2 இன்டர்செப்ட் ஃபார்மில் அப்ளை பண்ணாலும் சேம் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம இங்கே பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று எடுத்து வச்சோம். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பியோட இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி கூட சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 14th ஒன்னில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இதே மாதிரி பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து -8,4 x, yயோட வேல்யூ மேக்கிங் ஈக்குவல் இன்டர்செப்ட்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் இன்டர்செப்ட்னா a ஈக்குவல் டு b. நமக்கு இன்டர்செப்ட் எப்படி சொல்லுவோம், ஃபார்ம் x பை a ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். இப்போ ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஏக்கு பதிலாக பி அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி பிக்கு பதிலாக ஏ அப்ளை பண்ணலாம். இப்போ நான் x பை ஏ ப்ளஸ் ஒய் பை பிக்கு பதிலாக நான் ஏவே அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குன்னா இப்போ நம்ம இது எப்படி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மை x பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1ங்கிறது தான் நமக்கு 2 இன்டர்செப்ட் ஃபார்ம். இதில் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. 2 ஈக்குவல் இன்டர்செப்ட்னு சொன்னதுனால நம்ம x பை ஏ ப்ளஸ் ஒய் பை இந்த பிக்கு பதிலாக நான் ஏவை கூட அப்ளை பண்ணலாம், இல்லை ஏக்கு பதிலாக பி அப்ளை பண்ணாலும் சரி. இதை நான் கொடுக்கும்போது இங்கே ஏ கிடைக்கும், ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குங்கிறதுனால இந்த கீப் த சேம் டினாமினேட்டர் சொல்லுவோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 1ன்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஏ வந்து ரைட் சைடு வந்ததுன்னா மல்டிபிள் ஆகும். ஸோ எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம். இதே மாதிரியே நம்ம இந்த ஏக்கு பதிலாக பியை சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது எப்படி ஆகும்னா, எக்ஸ் பை பி ப்ளஸ் ஒய் பை பி, அதாவது இங்கே ஏங்கிற இடத்துல பியை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். சேம் இதே மாதிரி இந்த பி வந்து காமனாக இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை பி ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அப்போ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் எப்படி இருந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு இருந்தது. இப்போ இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பின்னு இருக்குது. சரியா? இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள், -8,4. அப்போ எக்ஸுங்கிற பிளேஸில் -8,
ப்ளஸ் ஒய்ங்கிற பிளேஸில் 4 ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம். அப்போ நமக்கு இந்த இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஏ ஈக்குவல் டு -4ன்னு கிடைக்கும். நமக்கு தெரியும் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு -4ன்னு சொல்லிடலாம். ஸோ ரெண்டோட வேல்யூவும் இப்போ நமக்கு -4 தான். இப்போ அகெயின் இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏங்கிற இடத்துல இப்போ வேல்யூ என்ன இருக்குன்னா -4 ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த -4 லெஃப்ட் சைடு வந்ததுன்னா +4 ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் +4 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் டூ இன்டர்செப்டோட ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு எழுதுகிறோம். எக்ஸோட பாயிண்ட் ஒய்யோட பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்ட் கிடைக்கும். அந்த ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் சேம் தாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் வேணுங்கிறப்ப இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஒன்றுனே எடுத்து வச்சுக்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஏவோட வேல்யூவை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். சரியா? இதுதான் இந்த ஃபைனல் சொல்யூஷன். ஓகே.